ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஒரு ரைட் போகிறோம். சென்னை போயிட்டு அங்கே ஒரு ஒர்க் இருக்குது, அஃபிஷியல் ஒர்க் இருக்குது. அது முடிச்சுட்டு அங்கேருந்து வரும்போது பாண்டிச்சேரி வழியாக வர போகிறோம். நானும் சரபீஷன் தான் போகிறோம். ஸோ சரபீஷ் பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கான், முடியெலாம் வெட்டியிருக்கான், அந்த சுருட்ட முடியை வெட்டிட்டு இப்போ வந்து நார்மலாக வெட்டியிருக்கான். எஸ் கைஸ், நான் அப்படியே வண்டியில் போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே வண்டியில் போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஆல்ரெடி கைஸ் வண்டிக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சுங்க. 4:30 மணிக்கு கிளம்புறதா பிளான் போட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா மணி வந்து 5:30 ஆகிடுச்சு. வழக்கம் போல் குட்டி கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். வண்டி ஆன் பண்ணிடலாமா? சிவாய டே போலாமாடா? ஓகே கைஸ் போகலாம். விடிஞ்சே போச்சுங்க. சன் கிட்டத்தட்ட வெளில வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ நாளுக்கு அப்புறம் லாங் ரைடு கிடையாது இது, சென்னை அண்ட் பாண்டிச்சேரி தான். ஸோ டோட்டல் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 850 to 900 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் மேக்ஸு. ரொம்ப பெரிய ட்ரிப்பு ஒன்றும் கிடையாது. எஸ், நான் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பெருசாக கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, யூஸ்வலாக நீங்கள் பார்க்குறதே தான். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் மார்னிங். சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஆகிட்டுருக்கு. காவேரியில் தழும்ப தழும்ப தண்ணி விடுது கைஸ், பாருங்களேன். செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் காவேரி. சமயபுரம் டோல் வந்தாச்சு. லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே தான் சாப்பிட்லாமா இல்லை பெரம்பலூர் டோல் வரைக்கும் போயிடலாமா? நல்ல ஹோட்டல் உட்கார்ற மாதிரி எதுவும் இருக்கா? கொஞ்சம் போவோம், போயிட்டு பார்ப்போம். என்னோட ஃபேவரட் பிளேஸ் பாருங்க. மொத்த திருச்சியிலையுமே இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க. செம்ம அழகாக இருக்கும். கரெக்டாக பஸ்ஸு வந்து அழகாக ரசிக்காம டேய் போங்கடா ஓரமா. சே, அந்த அழகான இடத்த நல்லா காட்ட முடியாமல் போயிடுச்சே. டேய் எம்ஆர்எஃப் உனக்கு இருக்குடா. செம்ம அழகாக இருக்கு கைஸ், பாருங்களேன். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். டிராஃபிக் கேஓஸ்லேருந்து கொஞ்சம் வெளில வந்தாச்சு. இப்போ பெரம்பலூர் அவுட்டரில் இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா 7 இருக்குமா, இல்லை 6:15 தாங்க ஆகுது. ரொம்ப நேரம் ஓட்டின மாதிரி இருக்குது. ஆப்போசிட் ரெண்டு பயங்கரமாக அடிக்குதா, அதனால் வந்து சீக்கிரமாகவே டயர்டான மாதிரி இருக்குது. எங்கேயாச்சும் நிப்பாட்டி சாப்பிட்ணும், பசிக்குது எனக்கு. அடுத்த டோல் வந்தாச்சு, செகண்ட் டோலு. இதை தாண்டி எதாவது இருந்தால் சாப்பிட்லாமா நிப்பாட்டி? நல்ல ஹோட்டல் ஏதாச்சும் பார்த்து நிப்பாட்டி சாப்பிட்ணுங்க, பசிக்குது. சரி பார்ப்போம், போகிற வழியில் பார்த்துட்டு அப்படியே போவோம். இது வரைக்கும் இந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்டதில்லை. இங்கே ஒரு வயசானவர் நிற்பார் எப்பயுமே. இந்த பாருங்க, இவர் தான் எப்பயும் நிற்பார். நான் சாப்பாடு இருக்கா? ஓகே. என்னடா குட்டி குஞ்சான், தூக்கம் வருதா? பிரேக்ஃபாஸ்ட். எவ்வளோதான் தூக்கத்தை கட்டுப்படுதுன்னு நினச்சாலும் பொங்கல் சாப்பிடாமல் இருக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு டீ. ரொம்ப அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு. ரேட் அதிகம்டா, 200 216 பில்லு. மாப்பிள்ள வந்துடாத மாப்பிள்ள நடு ரோட்டுக்கு. மாப்பிள்ள ஜாலியாக வரான் நடு ரோட்டில். பாவம், அவனுக்கு என்ன பிரச்சனையோ. காய்ஸ் இங்கே பாருங்களேன், அந்த ஹோட்டலுக்கு இருக்கவங்களாம் எப்படி கூப்பிட்றாங்க பாருங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பார்க்கவே. ரோட்லேயே வெயிலே நின்றுக்கிட்டே ஒரு சேரு கூட அடங்க. பைத்தியக்காரனாக இருப்பான் போல. சனியும் வேறு பைத்தியக்காரனாக இருப்பாங்க போலங்க. போயிட்டே இருந்தால் டக்குன்னு இடிக்கப்பட்டு போய் கடிச்சிட்டான். உயிர் பயத்தை காட்டிட்டாங்க பரமா. எனக்கு ஒன்றும் இல்லை, டம்முன்னு பின்னாடி இடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கூட நான் அப்படின்னு. பாவங்க அவங்களாம் நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சேரு கூட போடலை, அப்படியே கீழே இருந்து கூட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த தரையை கூட்டுற மாதிரி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதை பார்க்கவே. விழுப்புரம் வந்தாச்சு, போய்கிட்டே இருக்கோம். இன்னும் வந்து 170 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். காய்ஸ் திண்டிவனம் கிட்ட இருக்க டோல் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய புதுசாக பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சர்வீஸ் ரோடு மாதிரி இருந்துச்சு முன்னாடி, வெறுத்துருச்சு. அப்பா, R15 வெர்ஷன் 3 ஒன்று, வெர்ஷன் 4 ஒன்றா? ஆமாம்.
வெர்ஷன் 3 ஒன்று, வெர்ஷன் 4 ஒன்று. ஒரு பையன் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கான். 332B, இதுவும் B தான், அது D, இது E. ஓகே காய்ஸ், அடுத்த டோல் வந்தாச்சு. மேல்மருவத்தூருக்கு முன்னாடி இருக்க டோல். இன்னும் மேல்மருவத்தூர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியாது, ஆனால் இதுக்கப்புறம் இருக்க அடுத்த ஒரு மேல்மருவத்தூர் தான். டோலில் வந்து கிளம்புறோம். என்னன்னு தெரியல, அது வந்து ரெக்கார்ட் ஆகும்போது நின்றுக்கிட்டே இருக்கு காய்ஸ். அப்படியே ரெக்கார்டிங் ஸ்டாப்னு வந்துட்டு இருக்கேன்னு தெரியல. இத்தனைக்கு ஃபுட்டேஜ்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு தெரியல. சே நோ டு கோப்ரோ ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறேன்டா இல்லைங்கடா. ஓம் நம சிவாய. சர்பீஷ், இன்னும் ஒரு 30 கிலோமீட்டரில் பெட்ரோல் போடணும். எனக்கு போடணும், உனக்கு போடணுமா? சரி போகலாம். 30 கிலோமீட்டர் போகல காய்ஸ். இந்த 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப், இங்கே தான் எல்லாம் ரைடு வருவாங்க சண்டே. ஆனால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு இடமாச்சும் இருக்கு சென்னையில் இருக்கவங்களுக்கு ரைடு வருது. நமக்கு வந்து ஃப்ரெட்டோ காஃபியை விட்டால் வேறு இடமே கிடையாது. ஏதாச்சும் பரவாயில்ல, ஒரு 100 கிலோமீட்டர் ஆச்சு இருக்குது. ஃப்ரெட்டோ காஃபி நம்மளுக்கு 50 கிலோமீட்டர் தான். இங்கே எப்போ திறந்தாங்க? இங்கே எப்படா மெக்டி திறந்தாங்க? 500க்கு போடலாமா? 500 ரூபாய்க்குமா? காடுமா? ஆல்ரைட் கைஸ், ஃபியூல் பண்ணியாச்சு. அப்பா வேர்த்து உள்ள கொட்டுன்னு கொட்டுதுங்க. செங்கல்பட்டு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:48. நம்ம 5:15 கிட்ட கிளம்பணும்னு நினைக்கிறேன். இப்போ மணி வந்து 10:48. ஷப்பா, இங்கே மட்டும் நின்றக்கூடாதுங்க. இந்த இடத்துக்கிட்ட போனீங்கன்னா ஃபுல்லாக யூரின் மாட தான் இருக்கும், தாங்க முடியாது. காய்ஸ், சென்னை லிமிட்ஸில் என்ட்ரு ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் கிட்டே இருக்கும். காய்ஸ், கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஃபார் யூ. வர்றா மாடர்ன் பஸ் ஸ்டாண்டா தெரியல. நம்ம பஸ்ஸில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கம்மி தான். ஆல்ரைட் காய்ஸ், மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு. செம்ம டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டரா. ஐயோ ராமா. ஆமாம், திருச்சி ப்ரோ. யா, Chennai only. No, I'm coming from Trichy, heading towards Harley Davidson showroom. Oh wow. Yeah. Yeah, bro. See you. Yeah man, take care. guys, அங்கே பாருங்கள், மேலே ஃப்ளைட்டு, இப்போ இங்கிட்டு ட்ரெயின், இங்கிட்டு ரோடு எல்லாமே இருக்குங்க நம்மக்கிட்ட. பிங்க் கலர் பேண்ட்டு, பிங்க் கலர் ஷாலு, பிங்க் கலர் ஹெல்மெட்டு, பஞ்சு முட்டாய் சேலை கட்டி. guys, நான் வந்து 2014லலாம் ட்ராக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது பல்சர் கேடிஎம் எடுத்து இப்படி தான் guys வருவேன். அப்போ இந்த பாலத்தில் தான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெண்டை போட்டுக்கிட்டு போவேன். காய்ஸ், இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, மெட் வித் அ ஸ்மால் ஆக்சிடெண்ட். அது ஆக்சிடென்ட்டுன்னு தான் சொல்லணும். அதை என்ன ஆச்சுன்னா, ஒரு சிக்னல் கிளம்பிலாம் போயிட்டே இருந்தோம் வரிசையாக. எனக்கு அங்கே இருக்க சிக்னல் தெரியல. இங்கே சின்னதாக தான் இருந்துச்சு, டெம்பரவரி சிக்னல் மாதிரி தான் இருந்துச்சு ஒர்க் நடக்கிறதுனால. ஒரு 50-60 போயிட்டு இருந்தேன். முன்னாடி போயிட்டு இருந்தானுங்க, திடீர்னு சிக்னல் போட்டுருந்துச்சு. அப்படியே பிரேக் அடிச்சிட்டானுங்க 2 பேர். நான் ஒருத்த மேலே ஃபஸ்ட்டு இருக்க மேலே செகண்ட் இருக்க மோதி, செகண்ட் இருக்க மேலே நான் மோதி, அவன் வண்டி அப்படியே என்னோட இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு அப்படி மோதி. அப்புறம் வண்டி பிடிச்சி இழுக்கும்போது வண்டி அப்படியே என்னால் சாஞ்சிருச்சு, லெஃப்டில் சாஞ்சிருச்சு. என்னால் ஹோல்ட் பண்ணவே முடியல வண்டியை, அவ்வளோ வெயிட்டு. அப்படியே சாஞ்சிருச்சு, மயக்கம் வந்துருச்சு. அப்படியே உட்காந்துட்டோம். ஏன்னா வெயில் வேறு, செம்ம வெயில்னால் கொளுத்துற வெயில். பெட்ரோல் வந்து உள்ளே 3 லிட்டர் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்னால் எவாப்ரேட் ஆகி ஃபியூல் வந்து உள்ளே போக மாட்டேது. அதனால் திருப்பி ஒரு 500 போட்டுட்டு வந்தேன் வரும்போது. நான் அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ண முடியல. ரொம்ப டிராஃபிக்கு, ரொம்ப வெயில், முடியல. பேசாமல் நுங்கம்பாக்கத்துக்கு மதுரை வயல் வழி அப்படி சுற்றி போயிருக்கலாம். தேவையில்லாமல் இப்படி வந்து தேவையில்லாமல் இது வண்டியில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ், பம்பரில், டாப் பாக்ஸில் கொஞ்சம், சைலன்சர்லாம் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்ஸு, மிரரில் ஸ்க்ராச்சஸ்ஸு, கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ லன்ச் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ் பார்த்து பிரியாணியில் ஃபுல் பிரியாணி சாப்பிட போகிறோம். வாக் வாங்கியிருக்கேன், 65 சொல்லியிருக்கேன்.